நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மிக முக்கியமான தூண்டுகோலாக இருந்தது பகவத்கீதை. இது பலருக்கும் தெரியாது, தெரிந்தாலும் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள், ஹிஸ்டரி புக்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, 5th ஜூலை 1943 அன்னைக்கு நேதாஜி ஒவ்வொரு சோல்ஜரோட கையிலையும் பகவத்கீதை புத்தகத்தை கொடுத்துதான் பதவி உறுதி ஏற்கிறது இருக்கு இல்லையா, உறுதி ஏற்பது பகவத்கீதை புத்தகத்தின் மேல அவங்க செய்திருக்கிறாங்க. அடுத்து இன்னொன்று பாருங்க, அவர் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தன்னுடைய உரைகள்ல மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஸ்லோகங்கள் எப்படி இருக்குன்னா, என்னென்ன ஸ்லோகங்களை உபயோகப்படுத்திருக்காங்க பாருங்க. கிளைபியம் மாஸ்ம கமஃப் பார்த்த, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூட நீங்கள் தயங்கக்கூடாது என்று அவர் மோட்டிவேஷன் எங்கேருந்து எடுக்கிறாரு, பகவத்கீதையிலேருந்து. அடுத்து ஸ்வதர்மம் அபி சாபேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹதி கம்பிதும் ந அர்ஹதி. தொட நடுங்குது, அதான் சொல்லவே கூடாது அர்ஜுனா, இது உன்னுடைய ஸ்வதர்மம். இந்த உரையை மேற்கோள் காட்டி நாம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்வது நம்மளுடைய ஸ்வதர்மம், அனைவரும் வாருங்கள் என்று பகவத்கீதையை மேற்கோள் காட்டுகிறார் சுபாஷ் சந்திர போஸ். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின், நிமித்த மாத்திரம் பவ, பி an instrument, என்னுடைய டூல் தான் நீ, இதை அனைத்தும் நீ செய்யவில்லை, உன் மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அர்ஜுனா என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை இவர் மேற்கோள் காட்டுகிறார்.